தேவி மீனாட்சியின் கதை. பண்டைய மதுரையில் பாண்டிய மன்னர் மலையத்வாஜரும் மகாராணி கஞ்சனமாலையும் மகப்பேறு வேண்டி யாகம் நடத்தினர். அந்த யாகக் குண்டத்திலிருந்து ஒரு தெய்வீகக் குழந்தை தோன்றினாள். ஆனால் அவளுக்கு மூன்றாவது மார்பு இருந்தது. உடனே வானொலி குரல் அவள் வரனைச் சந்திக்கும் போது அது மறையும் என்று கூறியது. அந்த குழந்தைக்கு மீனாட்சி என பெயரிட்டனர். அவள் சிறுவயது முதலே அபார வீரத்தையும் அறிவையும் வெளிப்படுத்தினாள். யுத்தக் கலைகளில் தேர்ச்சி பெற்று தன் மக்களை பாதுகாக்கும் அரசியாக மதுரையை நீதி, துணிவு மற்றும் கருணையுடன் ஆட்சி செய்தாள். வெற்றிப் பயணத்தில் கைலாயம் சென்றபோது அவள் சிவபெருமானை கண்டாள். உடனே அவளது மூன்றாவது மார்பு மறைந்தது. தீர்க்கதரிசனம் நிறைவேறி சிவபெருமானே தன் தெய்வீக துணை என்று அவள் உணர்ந்தாள். பின்னர் சிவபெருமான் சுந்தரேஸ்வரர் வடிவில் மதுரைக்கு வந்து மீனாட்சியுடன் திருமணமானார். அந்த தெய்வீக கல்யாணம் தேவர்களாலும் முனிவர்களாலும் மனிதர்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன்பின் மதுரை புனித நகரமாகவும் மீனாட்சி அம்மன் கோவில் அவளது வலிமை, அறிவு மற்றும் கருணையின் அடையாளமாகவும் விளங்குகிறது. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.